அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். ராஜேந்திரன், பணங்காட்டூர்லேருந்து வந்திருக்கேன். ஆர்டிஓ ஆஃபீஸில் படிப்பிலிருந்து ஓய்வு பெற்றேன். அதாவது முகமது நபி அவர்கள் கல்கி அவதாரம் என்று அவங்கள சொல்கிறாங்க. இது எந்த வகையில் உண்மையானது? அடுத்தது மதர் மேரி முஸ்லீம்களுக்கு ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. மதர் மரியம் அவர்கள் நபியை என்றார்கள். நபி மரியம் அவர்களும் மதர் மேரியும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்போம். காபாவில் பிளாக் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஸ்டோன் முன்னாடி இறங்கும்போது, சொர்க்கத்துலேருந்து இறங்கும்போது ஒயிட் நிறமாகவும், ஒரு பக்தர்கள் கைப்பட்டு அது கருப்பு நிறமாக மாறியதாக சொல்கிறாங்க. அது ஒரு விளக்கம் தருவோம். அண்ணா ஒரு நிமிஷம். நிறைய பேருக்கு டோக்கன் கொடுத்துருக்கோம். ஒரு ஆளுக்கே நிறைய கேள்விகள் போயிடுச்சுன்னா வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஏதாவது ஒரு கேள்வி செலக்ட் பண்ணுங்க. நம்ம இந்த ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்த வாய்ப்பு இருக்கும்போது அண்ணன் ரவிக்குமார்லாம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தடுத்த கேள்விகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்களேன். ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. அடுத்த ரவுண்டில் அடுத்த கேள்வி வச்சுக்குவோம். என்ன கேள்வி சொல்லலாம்? மேரி மேரி ஓகே ஓகே. தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நேரம் குறைவா இருக்குல்ல, நம்ம நாள் கணக்கில் உட்காந்து பேச முடியாது. எப்படி மதியத்துக்குள்ள அடுத்த வேலைக்கு போய் ஆகணும், சாப்பிட்டு போட்டு அடுத்த வேலைக்கு பார்க்கணும். அதனால வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துட்டா நல்லா இருக்கும் என்ற அடிப்படையில தான். யாரும் தவறாக நினைச்சுக்காதீங்க. அண்ணன் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மேரி அப்படின்னு கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறாங்களே அவங்களும், நீங்க மரியம்னு சொல்றீங்க, அவங்களும் ரெண்டும் ஒண்ணுங்கிறாங்களே, ரெண்டு பேருக்கும் உடைய ஒற்றுமை வேற்றுமைகள் என்ன அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஆமா, வரலாற்று ரீதியாக அப்படித்தான், குர்ஆன் அடிப்படையில் அப்படித்தான். அவங்க யார மேரின்னு கொண்டாடுறாங்களோ, மேரி மாதான்னு சொல்றாங்களோ, அவங்கள தான் குர்ஆன் மரியம் என்கிறது. இவங்க யார் அப்படின்னு கேட்டா, எங்களுடைய நம்பிக்கைப்படி இறைவனின் தூதராக நபிகள் நாயகத்திற்கு முன்னால் வந்த ஈசா அவர்களுடைய தாயார் மரியம். கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைப்படி ஜீசஸ் உடைய தாயார் மேரி. அந்த பேர் சொல்லாடலில் தான் கொஞ்சம் மொழி மாற்றத்தினால ஏற்பட்ட வித்தியாசம் தான் இருக்கே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனா இதுல நம்பிக்கை சார்ந்து நிறைய வேறுபாடுகளும் செய்திகளும் இருக்கிறது. இந்த மேரியை குறித்து, மரியத்தை குறித்து குர்ஆன் நிறைய செய்தி சொல்லுகிறது. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டா, குர்ஆன்ல மொத்தம் 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. 114 சாப்டர் இருக்கு. அதுல ஒரு சாப்டருக்கான நேம், தலைப்பே மரியம். அவங்களுடைய பேராலேயே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயம் முழுவதுமே பெரும்பான்மை அந்த அம்மாவை பற்றி, அவங்களுடைய தியாகங்களை பற்றி, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையை பற்றி நிறைய பேசுகிறது. அவர்களுக்கு கணவன் இல்லாமல், ஆணுடைய தொடர்பு இல்லாமலேயே இறைவனின் அற்புதத்தால் ஆண் குழந்தை பிறந்தது. அதுதான் ஜீசஸ், இயேசு, ஈசா என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு எந்த ஆண் தொடர்பும் இல்லை, கணவரும் இல்லை, அவங்க தப்பான நடத்தை உடையவங்களும் இல்லை. ஆனாலும் இறைவனுடைய அனுகிரகத்தால், இறைவனுடைய அற்புதத்தால் அவர்களுக்கு ஆண் தீண்டல் இல்லாமலேயே ஆண் குழந்தையாக அந்த ஈசாவை இறைவன் பெற்றெடுக்க செய்தான். அதனால் அந்த சமுதாயத்தில் நிறைய சிக்கலை அவங்க சந்திச்சாங்க. அவங்களுடைய சமுதாயம் எல்லாம் கேலி பண்ணுச்சு, அது எப்படி கல்யாணமே முடியல, அதுக்குள்ள இப்படி பிள்ளைய பெற்ற அப்படி எல்லாம் கேட்டாங்க. அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காக மற்றுமோர் அற்புதத்தை இறைவன் நிகழ்த்தினான். என்ன அற்புதத்தை? குழந்தையை பெற்றெடுத்து குழந்தை தொட்டில கிடக்கிறது. தொட்டில கிடக்கிற குழந்தைய மக்கள்லாம் கேள்வி கேட்கும் போது மேரி மரியம் அவங்க சொல்றாங்க, அந்த குழந்தையை பார்த்து கை காட்டுறாங்க, நீ குழந்தைகிட்ட கேட்டுக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியமா வினோதமா பாக்குறாங்க. அது எப்படி குழந்தைகிட்ட? அப்பதான் பிறந்து கிடக்கு குழந்தைய தொட்டில போட்டுக்கோம், பிள்ளைய நோக்கி கை காட்டினா பிள்ளையா பதில் சொல்லும் அப்படின்னு பிள்ளைய நோக்கி திரும்புறாங்க. குழந்தை பேசுகிறது. குழந்தை பருவத்திலேயே ஈசா பேசுகிறார். அவர் என்ன பேசுறாருன்னா, நான் இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன், நான் இப்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இறைவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறான் அப்படின்னு குழந்தை பருவத்தில் தொட்டிலில் இருந்து கொண்டே அந்த ஈசா அவர்கள் பேசினார்கள் என்று மரியம் என்கிற அத்தியாயத்தில் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால மேரி என்கிற கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற அந்த நபருக்கும் குர்ஆன் சொல்லுகிற மரியம் என்பதற்கும் இடையில நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இதுதான் அவர்கள் குறித்த சில செய்திகள். விரிவா பேசுறதுக்கு நிறைய இருக்கிறது. அவர்களை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது. இந்த இருவரை பற்றியும், மேரி அவர்களை பற்றியும், மரியத்தை பற்றியும், அவங்களுக்கு பிறந்த பிள்ளை ஈசாவை பற்றியும் நிறைய செய்திகள் இருக்கிறது. குறைந்த நேரத்தில் ஒரு சில தகவல்களுக்காக இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன்.